ஹாய். இருபத்தெட்டு வருஷம் எதிர்பார்ப்பு மிக்க ஒரு படம் வந்து இந்தியன் 2. இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய வந்து பார்ட் 2 ஃபிலிம்ஸ் நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கு. அதில் வந்து உதாரணத்துக்கு வந்து சாமி அண்ட் சந்திரமுகி, இந்த 2 படமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து தோக்கடித்த ஒரு படம். அதில் வந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதே கேள்விக்குறி தான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க காமெடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தலைவன் கவுண்டமணி அவர்கள் ஒரே மனுஷன் கிழிச்சு கையில் தொங்க விட்டுருப்பார், டாப் டு பாட்டம், ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட காமெடியன்ஸு, விவேக், மனோபாலா, ஜெகன், பிரம்மானந்தா, இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ்டிங்ஸை வந்து காமெடி கேஸ்டிங் வச்சு கூட ஒரு நல்ல ஒரு காமெடி கொடுக்க முடியல. ஆனால் சங்கர் கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கமலை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் என்ற ஒரு பேரில் வந்து அவர் பண்ணியிருக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயங்களாக இருக்குது. அவர் எப்பவுமே அவரோட ட்ரேட்மார்க் பாடல் ஒரு 1000 பேர் வச்சு ஒரு பாட்டு எடுப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு 1000 பேர் வச்சு ஒரு பாட்டு எடுத்துட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆட்களை வந்து டைரெக்டாகவே தாக்கியிருக்கிறாங்க. அம்பானி, விஜய் மல்லையா, இவங்க எல்லாருமே வந்து டைரெக்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் அம்பானியோடைய பையனுடைய அனந்த் அம்பானியோடைய இன்றைக்கி அவருடைய மேரேஜ் இந்த நாள்லேயே கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழறாங்கன்றத புட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும் அந்த டேட் அன்னைக்கு? இதுதான் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்குது. இது வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புன்றதை தாண்டி அரசியல் ரீதியான ஒரு படம். அதே மாதிரி இன்டர்வலில் வந்துட்டு ஒரு அந்த கையை வந்து கொண்டு வந்து காட்டினது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தோட டைரக்ஷன் வந்து சங்கர் அவர்களா கமலஹாசன் அவர்களா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஏன்னா முழுக்க வந்து இது வந்து அரசியல் சார்ந்த படமாகவே தான் இருக்கே தவிர்த்து லஞ்ச ஒழிப்புன்றது ஒரு அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு விஷயங்களாகவே இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்தியனில் நீங்கள் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக், ஃப்ளாலெஸ் மியூசிக்கு எந்த இடத்துல இன்றைக்கி அந்த பாடல்களை கேட்டாலோ நம்ம வந்துட்டு கேட்கணுன்ற ஒரு மறுபடியும் கேட்க தூண்டக்கூடிய ஒரு பாடல்கள், அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்தது. ஆனால் இந்தியன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இதில் வந்து அவர் ஆஸ் யூஷுவல் எங்கே எடுக்கணுமோ கரெக்டாக எடுத்து எங்கே போகணுமோ கரெக்டாக போட்டிருக்காரு. அதில் எந்த ஒரு விதத்தில் அவர் தவறு செய்யலை. ஆனால் நம்ம விக்ரம், ஜெயிலர் இந்த மாதிரியான ஒரு பிஜிஎம்மாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆக்டிங்னா ஒரு 2 பேர் 3 பேர் கரெக்டாக ஏன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரதுனால அவங்களுடைய பார்ட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் சூப்பர், ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சமுத்திரக்கனி ஆஸ் யூஷுவல் அவருடைய ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாபி சிம்மா நிறைய வந்து அவர் ஃப்ளாப்பான மூவிஸ்க்கு கொடுத்துட்டு இந்த படம் வந்துட்டு அவருக்கு ஜிகர்தண்டாக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர், ஒரு 2-3 கேரக்டர் இருக்குது. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, பிரம்மானந்தா, இவங்கெல்லாம் வந்து எதுக்கு இந்த படத்தில் வந்து அவங்க இணைச்சிருக்கிறாங்கன்றது படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க இல்லாமல் கூட இந்த படம் எடுத்துருந்துருக்கலாம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்னு நம்ம சொல்லவே முடியாது. எஸ்ஜே சூர்யா வேறு லெவல் ஆக்டர். அவர் அந்த ஒரு ஆக்டரை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 2 சீன் 3 சீனுக்கு மட்டும் வந்துட்டு ஏன் வராரு, எதுக்கு போகிறாருன்றது கூட தெரியல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மானந்தா தி பெஸ்ட் காமெடியன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், தமிழ் படம் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய காமெடிஸும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கேஸ்டிங் நிறையவே வேஸ்ட் பண்ணியிருக்கலாங்கன்னு இந்த படத்தில் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம் பேக் இண்டியன், செகண்ட் ஹாஃப் கோ பேக் இண்டியன், இதுதான் இந்த படத்தோட சின்ன ஹிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த படம் அரசியல் சார்ந்து படம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கரு என்னன்னு பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்பு தான். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் என்ன லஞ்ச ஒழிப்புக்காக அவர் வந்து எடுத்து கையாண்டாரோ அதே தான் பார்ட் 2லேயும் அவர் வந்து கையாண்டிருக்காங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப குறைவாக நம்ம கண்ணுக்கு படுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் ப்ரொமோஷன் மாதிரி இது கண்ணுக்கு தெரியுது. இதனால் படத்தோடைய உண்மையான கருவை வந்து வெளியே கொண்டு வர தவறிட்டாங்க. பிரம்மாண்டம் என்ற பேரில் நிறைய காசுகளை செலவழிச்சிருக்காங்க. எங்கே வந்து செலவு பண்ணணுமோ அங்கே பண்ணாமல் தவறிட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆடம்பரத்தை நம்ம வந்து
பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல நிறைய கவனத்தை செலுத்தி நிறைய வந்து காசுகளை இறைச்சிருக்கிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. சங்கரோடைய ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்தால் 1 கோடி 2 கோடியில் மேட்டர் முடிச்சு மனுஷன் போய் நேர்ந்துருவார். ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்றதுனால தலைவர் வச்சு செஞ்சுட்டாரு. எங்கே வந்து காசு செலவு பண்ணணுன்றது தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் எஸ்ஜே சூர்யாவையும் பிரம்மானந்தாவையும் ஒரு அருணாச்சலம் படத்தில் கடைசியில் வந்து ரம்பாவுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இவர் வச்சுருக்க காசை செலவு பண்ணுன்றதுக்காகவே இவங்க 2 பேரை வந்து கூட சேர்த்துட்டான்ற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சாங்களோ அது இல்லாமல் வேறு பாதையில் போகும்போது படம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஒரே கருத்து. இந்தியன் 2 வீண் முயற்சி. இது ஒரு பாட்டு இருக்குது, தாத்தா வர போகிறாரு கதற விட போகிறாருன்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் கூட படத்தை தான் கதற விட போகிறாருன்னு பார்த்தா பார்க்குற எங்களை கதற விட்டாங்க. எங்கள் சாய் மீடியா கிரியேஷன் சார்பாக சங்கர் அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், கம்பேக் சங்கர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தொடர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வர்ம கலை பண்ணனால என்னுடைய வாயிலேருந்து உண்மை தான் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன மனசில் பட்டதோ அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் முழுக்க வந்து என்ன படமில் என்ன இருந்ததோ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்கு உங்கள் காதுக்கு வந்து சேரணுன்னா எங்களுடைய சாய் மீடியா கிரியேஷன்ஸை வந்து தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். 150 ரூபா கோவிந்தா கோவிந்தா.